அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. சென்ற வகுப்பிலே நாம் அல் அவாமிலு ஃபின் நஹ்வி என்ற கிதாபினுடைய சுருக்கத்தை நாம் பார்த்தோம். இந்த கிதாப் எதனை பற்றியது? இந்த கிதாபிலே ஆசிரியர் நமக்கு என்னென்னவெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள், எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் என்பதை நாம் ஒரு முன்னோட்டமாக, சுருக்கமாக, மேலோட்டமாக நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் அல் அவாமிலு ஃபின் நஹ்வி என்ற கிதாபினுடைய இன்ட்ரோ, முன்னுரையை நாம் பார்க்கலாம். கிதாபிற்கு செல்வதற்கு முன்பதாக இந்த முன்னுரையிலே ஆசிரியர் அவர்கள் நமக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் என்பதை நாம் முதலில் பார்ப்போம். முதலாவது, நஹ்வு என்றால் என்ன என்பதை ஆசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த முன்னுரையில நஹ்வு என்றால் என்ன? இஅராப் இன்னும் பினா, அல்லது உங்களுக்கு தெரிந்த மொழியில வச்சுக்கணும் அப்படின்னா முஅரப் அல்லது மப்னி என்ற அடிப்படையிலே ஒரு வார்த்தையினுடைய கடைசி எழுத்தின் நிலையை எந்த கல்வியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியுமோ அந்த கல்விக்கு நஹ்வு என்று சொல்லப்படும். உதாரணமாக ஜெய்துன் காயிமுன் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஜெய்துன் காயிமுன் இந்த இரண்டு வார்த்தைகளினுடைய கடைசி எழுத்தின் ஹரக்கத்துகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எந்த கல்வி நமக்கு சொல்லி காட்டுகின்றதோ அந்த கல்விக்கு தான் நஹ்வு என்று சொல்லப்படும் என்பதை நமக்கு ஆசிரியர் முதலாவது சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து கலிமா அப்படின்னா வார்த்தை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கலிமா அப்படின்னா வார்த்தை. நம்ம தமிழ் ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெட்டர்ஸ்னு இருக்குது, எழுத்துக்கள். அதுக்கு ஹர்ஃப்னு சொல்லுவாங்க. சரியா? வார்த்தைக்கு வேர்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அரபிக்ல கலிமான்னு சொல்லுவாங்க. வார்த்தைக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது? சென்டென்ஸ், வாக்கியம். அதுக்கு ஜும்லான்னு சொல்லப்படும். ஜும்லாவை பத்தி இங்க நாம பார்க்க மாட்டோம். கலிமா அதாவது வார்த்தை, வேர்டு. அரபுல எத்தனை வகையான வார்த்தைகள் இருக்கின்றன, வேர்ட்ஸ் இருக்கின்றன அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அரபை பொறுத்தளவுல கலிமாக்கள், வார்த்தைகள் 3 வகைப்படும். இஸ்மு, ஃபஅலு, ஹர்ஃப். இஸ்மு என்றால் பெயர்ச்சொல், ஆங்கிலத்தில் நவுன் என்று சொல்லுவோம் அல்லவா, அது. ஃபஅல் வினைச்சொல், வினையோடு தொடர்பு இருக்கக்கூடிய வார்த்தை, வெர்ப். ஹர்ஃப் என்றால் இணைச்சொல் அல்லது இடைச்சொல் என்று நாம் சொல்லுவோம். ஆங்கிலத்தில் பார்ட்டிக்கல் என்று சொல்லலாம். இதற்கு என்று, ஹர்ஃபுக்கு என்று தனித்த அர்த்தம் கிடையாது. இந்த ஹர்ஃப் ஃபஅலோடவோ அல்லது இஸ்மோடவோ சேர்ந்து வரும்பொழுது அதற்கு நாம் அர்த்தம் கொடுப்போம். தனித்த ஹர்ஃபுக்கு இதுதான் அர்த்தம் என்று நாம் சொல்ல முடியாது. சோ கலிமா என்பது 3 வகைப்படும். முதலாவது இஸ்மு, பெயர்ச்சொல். இரண்டாவது வகை ஃபஅல், வினைச்சொல், காலத்தோடு தொடர்புடைய வார்த்தை. மூன்றாவது ஹர்ஃப். அடுத்து என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த இஸ்முனா என்ன, ஃபஅல்னா என்ன, ஹர்ஃப்னா என்ன. இஸ்மு என்றால் என்ன? பெயர் சொல்லுக்கு இஸ்மு என்று சொல்லப்படும். உதாரணமாக ஸ்வாதிகுன், ஷஜருன், ஃபரசுன், கலமுன், இவைகள் எல்லாம் பெயர் சொற்கள். ஸ்வாதிக் என்ற ஒரு நபரை ஸ்வாதிக் என்று சொல்லுவது. ஷஜரத்துன், ஷஜரத்துன் அப்படின்னா மரம். ஃபரசுன் குதிரை, கலமுன் பேனா, இவையெல்லாம் பெயர் சொற்கள், நவுன். இதனை அரபுல இஸ்மு என்று சொல்லுவோம். அடுத்து ஃபஅல் என்றால் என்ன? வினைச்சொல்லுக்கு ஃபஅல் என்று சொல்லப்படும். அதாவது காலத்தோடு தொடர்புடைய வார்த்தைகளுக்கு ஃபஅல் என்று சொல்லுவோம். உதாரணமாக கரஅ படித்தான். கடந்த காலத்தோடு, சென்ற காலத்தோடு தொடர்புடைய வார்த்தை. யக்ரஉ படிப்பான் அல்லது படிக்கிறான். வருங்காலம் அல்லது நிகழ்காலத்தோடு தொடர்புடைய வார்த்தை. இக்ரா நீ படி. நிகழ்காலத்தில் ஏவல்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. லா தக்ரா நீ படிக்காதே. நிகழ்காலத்தில் விலக்கல் செய்வதற்காக பயன்படுத்தும் வார்த்தை. இவ்வாறு காலத்தோடு தொடர்புடைய வார்த்தைகளுக்கு ஃபஅல் என்று சொல்லப்படும். இதற்கு தமிழிலே வினைச்சொல் என்று சொல்லுவோம், ஆங்கிலத்திலே வெர்ப் என்று சொல்லுவோம், அரபியிலே ஃபஅல் என்று சொல்லுவோம். கடைசியில கீழே பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஃப். ஹர்ஃப் என்றால் என்ன
அதாவது கலிமாவினுடைய மூன்றாவது வகை. ஹர்ஃப் என்றால் என்னவென்றால் இடைச்சொல் அல்லது இணைச்சொல். 2 வார்த்தைகளை இணைக்கக்கூடிய ஒரு சொல். அதற்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹர்ஃப் என்று சொல்லுவாங்க. உதாரணமாக அல, ஃபௌக, தஹ்த, அன், கது, சௌஃப. இதற்கெல்லாம் தனித்தனியாக அர்த்தம் சொல்ல முடியாது. அலானா மீதுன்னு சொல்லலாம். ஆனா என்ன மீது, ஃபௌக அப்படின்னாலும் மேல், தஹ்த கீழ், அன் அதாவது அப்படின்னு வரும். கதுனா திட்டமாக, சௌஃப. இதற்கு தனித்த ஒரு அர்த்தம் கொடுக்காமல் இது 2 வார்த்தைகளை இணைப்பதற்காக இணைத்து நாம் இதற்கு அர்த்தம் வைக்கும்போது ஒரு ஒரு பரிபூர்ணமாக அர்த்தம் கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பதால் இந்த இந்த வார்த்தைகளுக்கு ஹர்ஃப் என்று சொல்லுவோம். தமிழிலே இடைச்சொல் அல்லது இணைச்சொல், ஆங்கிலத்தில் பார்ட்டிக்கல் என்று சொல்லுவார்கள். அடுத்து முஅரப் என்றால் என்ன, மப்னி என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுப்பார்கள். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது இப்பதான் நீங்க அரபு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த முஅரப், மப்னி அப்படிங்கிறது உங்களுக்கு புதிதாக இருக்கும். அரபிக்ல ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. அதனுடைய கடைசி எழுத்து என்ன செய்யும்னா மாறவே மாறாது, கான்ஸ்டன்டா இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் ரஃபவுடைய நிலையாக இருந்தாலும் சரி, ரஃபா என்றால் தம்மா பெற்று வரக்கூடிய நிலை, ஜர்ரு என்றால் கஸ்ரா பெற்று வரக்கூடிய நிலை, நசபு என்றால் ஃபத்ஹா பெற்று வரக்கூடிய நிலை. இப்போ அரபு வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையே என்ன அப்படின்னா அதனுடைய கடைசி எழுத்தினுடைய ஹரக்கத்துகள் மாறும். அப்படி மாறும் பொழுது அதனுடைய அர்த்தமும் மாறும். ஆனா ஒரு சில எழுத்துக்கள் இருக்கின்றது, அதனுடைய கடைசி எழுத்து எந்த நிலைமையிலும் மாறாது. அப்படிப்பட்ட கான்ஸ்டன்ட்டுக்கு தான் அரபுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மப்னி என்று சொல்லுவார். பொதுவாகவே சாதாரணமாகவே அரபு வார்த்தைகள் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆமில்களை பொறுத்து ஃபத்தஹாவோ, கஸ்ராவோ, ஜர்ரோ அல்லது கஸ்ராவோ, தம்மாவோ பெறும். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண வார்த்தைக்கு முஅரப் என்று சொல்லுவோம். ஆனா எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் எந்த நிலைமை வந்தாலும் நான் சுக்குன மட்டும்தான் வச்சுக்கிடுவேன், இல்ல நான் கஸ்ராவை மட்டும்தான் நான் வைத்துக் கொள்வேன் என்று சொல்கின்றதோ அப்படிப்பட்ட கான்ஸ்டன்டான நிலையான வார்த்தைகளுக்கு அரபுல வந்து மப்னி என்று சொல்வார்கள். இப்ப இந்த வார்த்தைகளை பாருங்க. முஅரப் என்றால் என்ன? எந்தெந்த வார்த்தைகள் தனக்கு முன்னால் வரக்கூடிய ஆமில்களின் காரணமாக அதனுடைய கடைசி எழுத்தின் நிலை மாறிவிடுமோ அதற்கு முஅரப் என்று சொல்லப்படும். இப்போ ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அதற்கு முந்திய வார்த்தையின் அடிப்படையில் இந்த வார்த்தைக்கு தம்மா வரணும், இல்ல கஸ்ரா வரணும், இல்ல ஃபத்ஹா வரணும் அப்படின்ட்டு வரும்பொழுது அது ஃபத்ஹாவோ, கஸ்ராவோ, தம்மாவோ மாற்றிக்கொள்ளும். சோ இப்படிப்பட்ட மாற்றிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளுக்கு முஅரப் என்று சொல்லுவார்கள். மப்னின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு வார்த்தை தனக்கு முன்னால் வரக்கூடிய ஆமில்களின் காரணமாக அதன் கடைசி எழுத்தின் நிலை மாறாமல் அப்படியே கான்ஸ்டன்டாக இருக்குமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு மப்னி. அதாவது அதனுடைய முன் வாக்கியத்தின் அடிப்படையில் அதனுடைய முந்திய வார்த்தையை கவனித்து இதுக்கு ஃபத்ஹா தான் வரணும், தம்மா தான் வரணும் அப்படின்ட்டு வரும். ஆனா இந்த வார்த்தை சொல்லும், நீ சொல்றனால நான் கேட்க மாட்டேன், எனக்கு ஃபத்ஹா மட்டும் தான் நான் எடுத்துக்கிடுவேன், இல்ல சுக்குன் மட்டும் தான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்ட்டு இந்த வார்த்தைகள் வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கும். இப்படி அடம் பிடிக்கிற வார்த்தைகளுக்கு மப்னி அப்படின்ட்டு அரபில சொல்லுவாங்க. சோ முஅரப் என்பது சாதாரண வார்த்தை, நிலைகளுக்கு தகுந்த மாதிரி ஹரக்கத்துகளை மாற்றிக்கொள்ளும். மப்னின்னா அது வந்து ஏதாவது ஒரு ஹரக்கத்தை வச்சுக்கிட்டு அடம் பிடிச்சிட்டு அப்படியே நின்றுக்கிறோம். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல் பேச்சு கேட்காத அடம் பிடிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு மப்னின்ட்டு அரபில சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே முஅரப், மப்னி அப்படிங்கிறத நாம பார்த்தோம். முஅரப்னா என்ன, மப்னினா என்னன்னு பார்த்தோம். இப்போ முஅரபுக்கு வரக்கூடிய அந்த ஹரக்கத்துகளுக்கு நாம என்னென்ன வார்த்தைகள் புழங்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரஃபா, நஸபு, ஜர்ரு, ஜஸ்மு என்று புழங்குவோம். சோ இப்படிப்பட்ட முஅரபுக்கு புழங்கக்கூடிய வார்த்தைகளுக்கு இஅராப் என்று சொல்லப்படும். இதுல ஒரு குறிப்பு இருக்குது. ஃபேல்கள்ல ஜர்ரு வராது, இஸ்முக்கள்ல ஜஸ்மு வராது. நீங்க எந்த ஃபேல் எடுத்து பார்த்தாலும் சரி அதுக்கு வந்து ஜர்ரு வராது. அதே மாதிரி இஸ்ம எடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்முனா அந்த சுக்குனுடைய நிலை வராது. இன்னொன்னு பார்த்தோம் இல்லையா மப்னின்ட்டு. மப்னின்னா என்ன, அடம் பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு ஹரக்கத்தை வச்சுக்கிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கும். சோ அந்த அடம் பிடிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு வரக்கூடிய ஹரக்கத்துகளை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரஃபாவு, நஸபு, ஜர்ருன்னு சொல்ல மாட்டோம். தம்மு, ஃபத்ஹு, கஸ்ரு, சுக்குனு அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்படிப்பட்ட
ஏராபுகளுக்கு தான் பினா என்று சொல்லப்படும். இப்ப யாராப் என்பது மாறும். இது நம்ம ஏற்கனவே மொஹரம் மபினில பார்த்தோம். மொஹரம் அப்படின்னா அந்த வார்த்தைகளுடைய கடைசி மாறும். மப்னின்னா அதனுடைய வார்த்தைகளுடைய கடைசி மாறாது. இப்போ மொஹரபு மப்னிலாம் பார்க்கிறோம் இல்லையா? அது எந்த எழுத்தின் மீது நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, மொஹரப், மப்னி இதெல்லாம் அரபு வார்த்தைகளினுடைய கடைசி எழுத்தை தான் நம்ம கவனித்து சொல்லணும். இப்போ உதாரணமாக ஸெய்துன், தாரிபுன்ல இருக்கு இல்லையா? இப்போ இது மொஹரபா, மப்னியான்னு எத வச்சு பார்க்கணும் அப்படின்னா, கடைசி எழுத்து. இப்போ ஸெய்துன்ல இருக்கக்கூடிய தாலு. இந்த தாரிபுன்ல இருக்கக்கூடிய கடைசி எழுத்து பா. இத கவனிச்சு தான் நம்ம வந்து பார்க்கணும். ராவுக்கு வந்து கஸ்ரா வந்திருக்குது. இங்க யாவுக்கு வந்து சுக்குன் வந்திருக்குது. இந்த தரபன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2வது இடத்துக்கு ஃபத்தஹா வந்திருக்குது. அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம பார்க்கக்கூடாது. அரபுல அரபு இலக்கணத்துல நம்ம ஒரு வார்த்தையை கவனிக்கணும் அப்படின்னா, யாராவை கவனிக்கணும்னா, அந்த எழுத்தினுடைய கடைசியை தான் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் நமக்கு இந்த முன்னுரையில சொல்லிக் கொடுப்பாங்க. இவ்வளவுதாங்க. வாங்க நாம பாடத்துக்கு போகலாம். இதுதாங்க நாம படிக்கக்கூடிய கிதாபினுடைய அட்டை பக்கம். இப்போ இந்த கிதாபை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆசிரியர் அவர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு இந்த கிதாபை ஆரம்பிக்கிறார்கள். அல் ஆயத்து குர்ஆனுடைய வசனம். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். குல்லுன் ஒவ்வொன்றும், அதாவது ஒவ்வொரு படைப்பினமும், யஅமலு அது அமல் செய்கின்றது, அலா ஷாக்கிலத்திஹி அதனுடைய அமைப்பின் மீது, அமைப்பின் பிரகாரம் ஒவ்வொரு படைப்பினமும் அமல் செய்கின்றது, வேலை செய்கின்றது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அப்படிங்கிற ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு இந்த கிதாப ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஏன் இந்த வசனத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னா, இந்த வசனத்துல 2 வார்த்தைகள் இருக்குதுங்க. அமல், ஆமில்னுடைய அமல். ஷாக்கிலத், ஷக்ல், ஷக்ல் அப்படின்னா அமைப்பு. இப்ப இந்த கிதாப்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆமில்களை கொண்டு ஒரு வார்த்தையினுடைய அமைப்பு, அதாவது அதனுடைய கடைசி எழுத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்போ அந்த அமல், அமைப்பு இந்த 2 வார்த்தைகளும் இந்த குர்ஆன் வசனத்தில் இருப்பதினால், இந்த ஒரு குர்ஆன் வசனத்தை ஒரு பரக்கத்துக்காக வேண்டி ஆசிரியர் அவர்கள் முதலாவது கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, இந்த கிதாபை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கிதாபானி, கிதாபுன் என்றால் ஒரு புத்தகம், கிதாபானி என்றால் 2 புத்தகங்களை உள்ளடக்கியது. அது என்ன 2 புத்தகம்? அல் அவாமில், அல் அவாமில் என்று சொல்ல படிக்கக்கூடிய நாம முதலாவது புத்தகம். 2வது புத்தகம் என்ன அப்படின்னா, வஷரஹு மிஅத ஆமிலின், இந்த 100 ஆமில்களுடைய ஷரஹ் விளக்க உரை. இப்போ என்ன இதுக்கும் இந்த புத்தகத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அல் அவாமில்ல சுருக்கமா 100 ஆமில்கள் என்னென்ன, அது என்னென்ன அமல் செய்யும் அப்படிங்கிறத அந்த ஆமில்களுக்குரிய பொதுவான அர்த்தத்தை வைத்து சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த ஆமில்களுக்கெல்லாம், இந்த 100 ஆமில்களுக்கும் வெவ்வேறு நேரத்திற்கு தகுந்த மாதிரி, நாம நிலைக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு அர்த்தங்கள் கொடுக்கலாம். அப்போ அப்படி என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் வரலாம் என்பதை விளக்கமாக சொல்லக்கூடியதுதான் ஷரஹ்மியத் ஆமில். அப்ப இந்த 2ம் வேற வேற கிதாபு கிடையாது. அல் அவாமிலுங்கிற கிதாபை அடிப்படையாக கொண்ட கிதாபு தான் இந்த ஷரஹ்மியத் ஆமில். ஆனா இதுல என்ன செய்வாங்க அப்படின்னா, விளக்கமாக இந்த ஆமில்கள் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் வரலாம் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராவா சொல்லுவாங்க. அல் அவாமிலுல என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆமிலுக்கு பொதுவாக என்ன அர்த்தம் புழங்கப்படும்ங்கிறத வச்சு உதாரணத்தோட 100 ஆமில்கள் மட்டும் சுருக்கமா நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ ஆரம்பத்துல நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த 100 ஆமில்களையும் சுருக்கமாக அதற்கு பொதுவாக என்ன அர்த்தம் சொல்லப்படும் என்பதை வைத்து, அது என்னென்ன அமல்கள் செய்கின்றது, அதுக்கு எப்படி தர்கீப் வைக்க போறோம் அப்படிங்கிறத மட்டும் நாம இந்த அவாமில் என்ற கிதாபுல நம்ம படிக்க போறோம். பின் நஹ்வி, நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் முன்னுரையில, அரபு இலக்கணத்துல நஹ்வு, சர்ஃப் என்று 2 கலைகள் இருக்கின்றன. இப்ப இந்த கிதாபை பொறுத்தளவுல நஹ்வை சார்ந்த புத்தகம். அல் முரத்தபு அலா உஸ்லூபில் ஜதீதி, புதிய அமைப்பின் பிரகாரம் கோர்வை செய்யப்பட்டது. இதற்கு முன்னாடி பழைய பிரதி ஒன்று இருந்திருக்கு போலுக்கு, அதுல இருந்து எளிதாக மாற்றி, அமைப்புகள் எல்லாம் மாற்றி இதை இந்த கிதாபை கோர்வை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தையையும் வாசகத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அப்படியே நீங்க வந்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்துல வந்து முதல் பக்கம், அட்டை பக்கத்துக்கு அப்புறம் முதல் பக்கம் வரும். அதற்கு பிறகு இந்த கிதாபை எழுதியவர் யார் அப்படின்னா,
ஷேக் அல் அல்லாமா அப்துல் காஹிர் இப்னு அப்துல் ரஹ்மான் ஜுர்ஜானி. இவங்க தான் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த கிதாபை எழுதியிருக்கிறாங்க. இந்த கிதாபினுடைய ஆசிரியர் ஜுர்ஜானி அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஷேக் அல்லாமா அப்துல் காஹிர் இப்னு அப்துல் ரஹ்மான் அல் ஜுர்ஜானி. நான் இன்னொரு பிரிண்ட் இருக்குது, இன்டர்நேஷனல் பிரிண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா அது அதனுடைய ஆசிரியர் வந்து வேறுபடுவார். சரியா? அப்போ நீங்க வச்சிருக்கிற கிதாபு வந்து எந்த பிரிண்ட், இந்தியா பிரிண்டா இல்ல இன்டர்நேஷனல் பிரிண்டா பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய ஆசிரியர் போய் பாருங்க. ஜுர்ஜானி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்தியா பிரிண்ட். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அட்டவணை, ஃபஹரசுல் கிதாபி, இந்த புத்தகத்தினுடைய அட்டவணை எந்தெந்த பக்கத்துகள்ல என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத ஆரம்பத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அதற்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா கலிமத்துன் அன் கிதாபில் அல் அவாமில். இந்த அவாமில் கிதாபை பற்றி ஒரு சில வார்த்தைகளை ஆசிரியர் வந்து இந்த பக்கத்துல சொல்லி கொடுப்பாங்க. இதை அந்த அளவுக்கு ஆரம்பத்திலேயே நாம படிச்சு நம்மளை வந்து வருத்தி கொள்ள வேண்டாம், குழம்பிக் கொள்ள வேண்டாம். அதனால இப்போ கொஞ்சம் லைட்டா. ஆனா இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிதாபை நான் எப்படி தொகுத்து இருக்கிறேன், இந்த கிதாபில் வந்து என்ன செஞ்சிருக்கிறேன்னா நான் ஒரு சில எந்தெந்த பகுதிகளை எல்லாம் நீங்க கவனிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அடிக்கோடிட்டு காமிச்சிருக்கிறனோ அதை நீங்க ஒழுங்கா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து இந்த பக்கத்துல சொல்லி கொடுப்பாங்க. சரி, இப்போ இதுதாங்க நாம படிக்கக்கூடிய பாடத்தினுடைய ஆரம்பம். அல் அவாமிலு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன், அல்லது அல்லாஹ் என்ற பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அப்படிங்கிறது மறைந்திருக்கும். அல்ஹம்து, அனைத்து புகழும், லில்லாஹி, அல்லாஹ்விற்கே உரியது. எப்படிப்பட்ட அல்லாஹ்? ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே உரியது. நாம சொன்ன மாதிரி கடைசியில இருந்து அர்த்தம் வச்சு பாருங்க. அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். வல் ஆகிபத்து, மேலும் இறுதி முடிவாகின்றது, லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு இருக்கும். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின். சலாத் மற்றும் சலாம் இவை இரண்டும் அலா சய்யிதினா, நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், வ ஆலிஹி, அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும். அஹில் அப்படின்னா குடும்பம், அதனுடைய பன்மை தான் ஆல். வ ஸஹ்பிஹி, அவர்களுடைய தோழர்கள் மீதும். அஜ்மயீன், இவர்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. முகத்திமத்துன், முன்னுரை. இஅலம், அறிந்து கொள். அன்னன் நஹ்வ, நஹ்வு ஆகிறது. இப்ப நஹ்வுனா என்ன அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறாங்க. இல்முன், அது ஒரு கல்வியாகும். பி உசூலின், உசூல் அப்படின்னா சில சட்ட திட்டங்களை கொண்டுள்ள ஒரு கல்வியாகும். எப்படிப்பட்ட சட்ட திட்டங்கள்? யுரஃபு பிஹா, அந்த சட்ட திட்டங்களை கொண்டு அறியப்படும். அஹ்வாலு அவாஹிரில் கலிமாத்தி, கலிமாக்களினுடைய கடைசி நிலைமை. அதாவது ஒரு கலிமால கடைசியில வந்து ரஃபா வரணுமா, அல்லது ஜர்ரு வரணுமா, இல்ல நசுபு வரணுமா அப்படிங்கிற கடைசி நிலைமைகளை, கலிமாக்களினுடைய அவாஹிர் அப்படின்னா கடைசி, அஹ்வால்னா நிலைமைகள். நிலைமைகள்னா இந்த இடத்துல அந்த ஹரக்கத்துகளை சொல்லப்படுது. ரஃபா, நசபு, ஜர்ரு, ஜஸ்மம். கலிமாக்களினுடைய கடைசிகளின் நிலைமைகளை எதனை கொண்டு அறியப்படுமோ அப்படிப்பட்ட சில சட்டதிட்டங்களை கொண்டுள்ள கல்விதான் நஹு என்பதாகும். இப்போ நஹுவை படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு கலிமாவுக்கு கடைசியில என்ன ஹரக்கத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம குர்ஆன் படிக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து ஹரக்கத்துகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இதே இது ஃபிக்ஹ் கிதாபுகளோ அல்லது தஃப்சீர்களோ அல்லது ஹதீஸ் கிதாபுகளோ போனீங்கன்னா அப்போ போக போக என்ன செய்யாது அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு ஹரக்கத்துகள் கொடுக்கப்பட்டிருக்காது. அப்போ ஹரக்கத்து இல்லாம ஒரு வார்த்தையை, அரபு கிதாபை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நஹ்வு முக்கியம் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க.
மின் ஜிஹத்தில் இஅராபி வல் பினாயி, முஅரப் மப்னி என்ற அடிப்படையிலே கலிமாக்களினுடைய கடைசி நிலைமைகளை எதனை கொண்டு அறியப்படுமோ அப்படிப்பட்ட சில சட்டதிட்டங்களை கொண்டுள்ள கல்விதான் நஹ்வு என்பதாகும். முஅரப் மப்னினா கீழே சொல்லுவாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, முஅரப்னா அதனுடைய கடைசி நிலைமைகள் மாறும், மப்னி அப்படின்னா அதனுடைய கடைசி நிலைமைகள் மாறாது, ஒரு ஏதாவது ஒரு ஹரக்கத்தை வச்சுக்கிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நஹ்வுனா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து அல் கலிமத்து, கலிமானா என்ன, வார்த்தைகள் அப்படிங்கறது எத்தனை வகை அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாங்க. அல் கலி அல் கலிமத்து சலாசத்து அன்வாஇன், கலிமாக்களாகிறது அரபியில வார்த்தைகளாகிறது 3 வகைப்படும். முதலாவது வகை அல் இஸ்மு, பெயர் சொல். நஹ்வு ஸைதுன் வ ஷஜருன் வ ஃபரசுன், ஸைத் ஒரு ஆளுடைய பெயர், ஷஜருன் மரம், ஃபரசுன் குதிரை. இரண்டாவது வகை அல் ஃபஅலு, வினைச்சொல், காலத்தோடு தொடர்புடையது, வினையோடு தொடர்புடையது, வெர்ப். நஹ்வு உதாரணமாக தரப வ யத்ரிபு, யுத்ரிப், தரப அடித்தான், கடந்த காலத்திலே அடித்தான், யத்ரிபு தற்போது அடிக்கிறான் அல்லது இனிமேல் அடிப்பான், இனி வருங்காலத்தில் அவன் அடிப்பான், யுத்ரிப் தற்காலத்தில் நீ அவனை அடி, தற்போது. இப்போது இரண்டாவது வகை ஃபஅல், வினைச்சொல், வினையோடு தொடர்புடையது. மூன்றாவது வந்து அல் ஹர்ஃபு, இடைச்சொல் அல்லது இணைச்சொல், பார்ட்டிகிள் அப்படிங்கறத அரபுல இங்கிலீஷ்ல சொல்லலாம். நஹ்வு உதாரணமாக ஹல் வபல் கது சௌஃப சீன், இவைகள் எல்லாம் தனித்தனியாக அர்த்தம் நீங்க சொல்ல முடியாது, ஆனா வார்த்தைகளோடு மற்ற வார்த்தைகளோடு சேர்ந்து வரும்பொழுது இதற்கு அர்த்தம் வரும். அடுத்து இஅராப் பினா அப்படின்ட்டு அடையாளங்களுடைய, நம்ம முஅரப் மப்னிக்கு கொடுக்கக்கூடிய அடையாளங்களுடைய பெயரை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ முஅரப் மப்னினா என்னன்னு படிச்சுட்டு அதனுடைய அடையாளத்துக்கு என்ன பெயர் சொல்லுவது அப்படிங்கறத நாம பார்க்கலாம். சரியா? முதல்ல முஅரப்னா என்ன, மப்னினா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வருவோம். அல் முஅரபு, முஅரப் என்றால் என்ன என்கிறத பார்க்க போறோம். அல் முஅரபு, முஅரப் ஆகிறது, கலிமத்துன் அது ஒரு வார்த்தையாகும், யதகய்யரு ஆஹிருஹா அதனுடைய கடைசி எழுத்து மாறுமே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாகும். எப்படி மாறும்? சும்மா சும்மா மாறாது. பி இஹ்திலாஃபில் அவாமிலி கப்லஹா, அந்த வார்த்தைக்கு முன்னால் வரக்கூடிய ஆமில்களின் வேறுபடுதல் காரணமாக அந்த வார்த்தையினுடைய கடைசி எழுத்தினுடைய நிலைமை மாறுமே அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு முஅரப் என்று சொல்லப்படும். அரபுல வந்து பெரும்பாலான வார்த்தைகள் முஅரப் தான், ஏன்னா அதனுடைய கடைசி எழுத்து. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்தை பார்த்து தெரியும், இந்த இடத்துல வந்து ஜாஅனி ஸைதுன்னு வரும். இப்போ ஸைதுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க தம்மா வந்திருக்குது, இங்க ஸைதன் வந்திருக்குது, இங்க ஸைதின் வந்திருக்குது. ஏன்னா இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆமில்கள் மாறுவதின் காரணமாக இதனுடைய கடைசி வந்து மாறி இருக்குது, பாத்தீங்களா? இப்ப ஸைதுன்னு எடுத்து பாருங்க, இங்க துன்னு வரும், இங்க தன்னு வரும், இங்க தின் வரும். ஏன் மாறுது? இந்த கலிமாவினுடைய கடைசி ஏன் மாறுது அப்படின்னா, இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய, இந்த இடத்துல இதுக்கு முன்னால், இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆமில்கள் மாறுவதின் காரணமாக இதனுடைய ஹரக்கத்தும் மாறுது. இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு முஅரப் என்று சொல்லப்படும். வல் முஅரபு மினல் கலிமாத்தி நவ்ஆனி, கலிமாக்களிலிருந்து முஅரப் ஆகிறது 2 வகைப்படும். அல் அவ்வலு, முதலாவதாகிறது அல் இஸ்முல் முத்தமக்கினு, முத்தமக்கினான இஸ்மு. முத்தமக்கின் அப்படின்னா இஅராபுகள் மாறுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இஸ்மு. நஹ் உதாரணமாக ஸைதுன், ஸைத் என்பதாகிறது பெயர் சொல். பொதுவா சொல்லணும்னா பெயர் சொல். எப்படிப்பட்ட பெயர் சொல்னா அதனுடைய கடைசி மாறுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெயர் சொல். ஒரு சில பெயர் சொல்கள் இருக்குது அதனுடைய கடைசி மாறாதுன்னு அடம் பிடிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மப்னியில வந்துடும். ஸோ அடம் பிடிக்காத நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பெயர் சொல்களுக்கு இஸ்முல் முத்தமக்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடம் பிடிக்காத நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல பிள்ளைங்க, அப்படிப்பட்ட இஸ்முகளுக்கு இஸ்முல் முத்தமக்கின் என்று சொல்லுவோம். இரண்டாவது நவ் என்ன அப்படின்னா அல் ஃபஅலுல் முதாரியா, முதாரியான ஃபஅல். ஏன் முதாரியான ஃபஅல் சொல்றாங்க அப்படின்னா, மாதியான ஃபஅல்கள் எல்லாம் ஃபதஹின் மீது மப்னி. சரியா? முதாரியான ஃபஅல் தான் வந்து முஅரப், அதனுடைய கடைசி மாறும். இப்போ மாதியான ஃபஅல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த நிலைமையிலும் அதனுடைய கடைசி மாறாது. தரபனா பாவ தான் கடைசியில் ஃபதஹா தான், தரபி தரபுலாம் மாறாது.
ஆனா முதாரியான ஃபைல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உதாரணமாக யதுரிபு அடிப்பான் அப்படின்னு முதாரியான ஃபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்? யதுரிபு லை யதுரிப, யதுரிபு எப்படி மாறுது? பேன் மாறுது. ஏன்னா அதற்கு முன்னாடி லன் என்ற ஆமில் வந்து அந்த தொம்மாவை ஃபத்தஹாவாக மாற்றுகிறது. அப்போ இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆமில்கள் மாறுவதின் காரணமாக இதனுடைய கடைசி மாறுவதினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு முஅரப் என்று சொல்லப்படும். லம் யதுரிப், இங்க பாருங்க பூங்கிறது இப்பா மாறிடுது, ஜஸ்மா மாறிடுது. ஏன்? இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த ஆமில் வந்து மாறி இருக்குது. ஆமில்கள் மாறுவதன் காரணமாக இதனுடைய ஹரக்கத்து என்ன செஞ்சிருக்குது? மாறுது. தகூலு, நீ சொல்லுவாய், ஜாஅனி ஜெய்துன், என்னிடத்தில் ஜெய்து வந்தான். இப்போ ஜா என்ற ஃபேலுக்கு ஜெய்துன் என்பது ஃபாயில். இப்போ ஃபேல்கள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அதனுடைய ஃபாயிலுக்கு ரஃபவும் மஃபூலுக்கு நசபும் செய்யும். அந்த அடிப்படையில இந்த ஜெய்துக்கு இந்த ஜாங்கிற ஃபேல் தான் வந்து அமல் செஞ்சிருக்குது. ஜெய்துன் என்று வந்திருக்குது. இந்த இடத்துல ரெண்டாவது பாருங்க, ஒரு ஐத்து ஜெய்தன், ஜெய்தை நான் பார்த்தேன். இப்ப இந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரா என்ற ஃபேலினுடைய ஃபாயில் யாருன்னா அன, நான் என்று மறைந்திருக்கக்கூடிய ஒரு தமீர். மஃபூல் என்ன அப்படின்னா தான் ஜெய்து. ஜெய்து வந்து மஃபூலாக, ஜெய்தை நான் அடித்தேன். ஒரு ஃபேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த செயலை செய்தது யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றது ஃபாயில். இப்போ இந்த இடத்துல யார் பார்த்தார்? நான் பார்த்தேன். அப்ப நான் தான் இங்க ஃபாயில். எதை பார்த்தேன், எப்படி பார்த்தேன், எங்கே பார்த்தேன், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் மஃபூல். யாரை நான் பார்த்தேன்? ஜெய்தை பார்த்தேன். அப்ப மஃபூலுக்கு வந்து நசபு வந்து இருக்குது. அப்போ இந்த ஜெய்துங்கிற வார்த்தைக்கு நசபு கொடுத்தது இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த ஃபேலு. அப்ப இந்த ஃபேல்கள் அந்த ஆமில் மாறுவதை கொண்டு இதனுடைய கடைசி மாறி இருக்குது. அடுத்து பாருங்க, மரர்த்து பி ஜெய்தின், ஜெய்தை கொண்டு நான் கடந்து சென்றேன். இப்போ இந்த இடத்துல பாங்கிறது ஹர்ஃபுல் ஜர். அது என்ன செய்யும் அப்படின்னா இதற்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு ஜர்ரு செய்யும். ஜர்ருனா கசரா செய்யும். சரியா? ஓ தகூலு, மேலும் நீ சொல்லுவாய், யதுரிபு, அவன் அடிப்பான். பொதுவாக முதாரியான ஃபைலுக்கு முன்னால் நசபு செய்யக்கூடிய அல்லது ஜஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா அப்போ அந்த முதாரியான ஃபைலுக்கு ரஃபா வரும். வலன் வலை யதுரிப, இப்போ லன்ங்கிறது என்ன செய்யும்னா முதாரியான ஃபைலுக்கு நசபு செய்யும். இப்போ இந்த ஆமில் தான் என்ன செஞ்சிருக்குது? இந்த யதுரிபுல உள்ள தம்மாவை மாற்றி ஃபதஹாவாக கொடுத்திருக்குது. வலம் யதுரிப், இந்த லம் என்ன செய்யும்னா முதாரியான ஃபைலுக்கு ஜஸ்மு செய்யும். ஜஸ்மு அப்படின்னா சுக்குன், சுக்குனுடைய நிலைமைக்கு தான் ஜஸ்மு என்று சொல்லுவோம். லம் யதுரிப், அவன் அடிக்கவில்லை. இப்போ யதுரிபு என்பது எந்த ஆமிலும் இல்லாதனால இங்க தம்மா பெற்று வந்திருக்குது. யதுரிபங்கிறது இது நசபு செய்யக்கூடிய ஆமில். இது வந்ததுனால முதாரியான ஃபைலுக்கு வந்து நசபு ஃபதஹா வந்திருக்குது. வலம் யதுரிப், லம் வந்து முதாரியான ஃபைலுக்கு ஜஸ்மு செய்யக்கூடிய ஆமில். அதனால இந்த இடத்துல ஜஸ்மு வந்திருக்குது. ஜஸ்மு என்றால் சுக்குனுடைய நிலை. சரியா? இப்போ ஆமில்கள் மாறுவதின் காரணமாக இந்த முதாரியான ஃபைலினுடைய கடைசி எழுத்து மாறுது பாத்தீங்களா? அதனால தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் முஅரப். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் முஅரப் என்று சொல்லுவோம். இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. முஅரப் என்றால் ஆமில்கள் மாறுவதின் காரணமாக எதனுடைய கடைசி எழுத்து அதனுடைய நிலைமை மாறுகின்றதோ அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு முஅரபான வார்த்தைகள் என்று நாம் சொல்வோம். சரி, அடுத்து மப்னினா என்ன? இது அடம் பிடிக்கக்கூடிய வார்த்தைங்க. அல் மப்னியு, அல் மப்னியு, மப்னி என்பதாகிறது கலிமத்துன், கலிமாவாகிறது. மேல உள்ளது அப்படியே நீங்க வச்சிடலாம். ஆனா இந்த இடத்துல எத்தகையருன்னு இருக்கும், மப்னிக்கு வந்து லா எத்தகையருன்னு வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். லா எத்தகையரு ஆஹிருஹா பி இக்திலாஃபில் அவாமிலி கப்லஹா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். அந்த வார்த்தைக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆமில்கள் மாறுவதின் காரணமாக அந்த வார்த்தையினுடைய கடைசி எந்த வார்த்தையினுடைய கடைசி மாறாதோ அப்படிப்பட்ட கலிமாவாகும். கஃபலில் மாதி, மாதியான ஃபேலை போல. மாதியான ஃபேலை எப்போதுமே ஒரே ஹரக்கத்தை கொண்டது தான் வரும். வஃபஅலு அம்ரில் ஹாதிரி, அம்ரு ஹாதிரினுடைய ஃபேலை போல. வல் ஹர்ஃபி, ஹர்ஃபு வந்து
எல்லாமே மப்னி தான். ஒமா ஷுப் ஒமா உஷ் பிஹல் ஹர்ஃப், மேலும் ஹர்ஃபுக்கு ஒப்பானதாக எவைகள் எல்லாம் இருக்கின்றதோ அவைகள் அனைத்தும் கஹைசு, அல்லதி, ஹாவுலாயி இவைகள் எல்லாம் வந்து ஹர்ஃபுக்கு ஒப்பானதாக இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடம் பிடிக்கும். எந்த நிலைமையிலும் நான் ஹைசூல தான் இருப்பேன், வல்லதி தான் இருப்பேன், ஹாவுலாயி தான் இருப்பேன். பி ஹாவுலாயின்னு வந்தாலும் சரி, மரர்த்து பி ஹாவுலா எல்லாம் நான் எடுக்க மாட்டேன். எந்த நிலைமை வந்தாலும் எனக்கு ஹாவுலாயி தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கும். தக்கூலு நீ சொல்லுவாய், ஜாஅனி. இப்போ ஜெய்துன்னு வரும்போது முஅரபான இஸ்ம் வரும்போது என்ன செஞ்சோம்? ஜெய்துன்னு போட்டோம். இந்த இடத்துல பாருங்க ஹாவுலாயி. ஜாஅனி ஹாவுலாயி கஸ்ராவின் மீது மப்னியா இருக்குது. அடம் பிடிக்குது. இது எனக்கு கஸ்ரா தான் வேணும், எனக்கு வேற யாரும் வேண்டாம் அப்படின்ட்டு என்ன செய்யுது? அடம் பிடிக்குது இந்த மப்னி. சரியா? ஜாஅனி ஹாவுலாயி, என்னிடத்தில் இவர்கள் வந்தார்கள். இப்போ இந்த இடத்துக்கு ஜா என்ற வந்தான், யார் வந்தான்? இவர்கள் வந்தார்கள். இவர்கள் தான் ஃபாயில். இப்போ இந்த இடத்துல வந்து ரஃபா தான் வரணும். ஆனா இது கஸ்ராவின் மீது மப்னியாக இருப்பதன் காரணத்தினால இது ரஃபவுடைய நிலைமையில இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனா இதுக்கு எழுதும் பொழுது ஹாவுலாவுன்னு எழுத மாட்டோம், ஹாவுலாயின்னு தான் எழுதுவோம். கேட்டா நம்ம விளக்கம் சொல்லுவோம், இது வந்து ரஃபவுடைய நிலைமையில தான் இருக்குது, இது மப்னிங்கிறதுனால ரஃபா இதுக்கு வந்து ரஃபா நாம கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, ஒரு ஐத்து ஹாவுலாயி, இவர்களை நான் பார்த்தேன். இவர்களை பார்த்தேன்ங்கும் போது ரஐத்து ஃபாயில் வந்து அன மறைஞ்சிருக்குது. இது வந்து மஃபூல் ஹாவுலாயி, இவர்களை பார்த்தேன். இப்போ மஃபூலுக்கு வந்து நசபு தானே வரணும். அப்போ ஏன் இங்க கஸ்ரா வந்திருக்குது அப்படின்னா, இது அடம் பிடிக்கக்கூடிய மப்னியான இஸ்மு. இது வந்து என்ன செய்யாது? வேற எந்த ஒரு ஹரக்கத்தையும் எடுத்துக்கிடாது. அப்போ இதுக்கு என்ன செய்வோம்? அப்போ இது வந்து ஜர்ருடைய நிலைமையா அப்படின்னா இல்ல. கஸ்ரா வந்தா ஜர்ருடைய நிலைமை தானே சொல்லுவோம். இல்ல இல்ல, இது வந்து கஸ்ராவின் மீது மப்னி, இது நசபுடைய ஹாலத்துல இருக்குது, நிலையில இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மஃபூல் வந்து நசபுடைய நிலைமையில தான் இருக்கும். மரர்து பி ஹாவுலாயி, இவர்களை கொண்டு நான் கடந்து சென்றேன். இப்ப இந்த இடத்துல கஸ்ரா வந்திருக்குது, இந்த ஜர்ரு செஞ்சிருக்குது அப்படின்னா இல்ல, இது மப்னி ஜர்ருடைய நிலைமையில இருக்குதுங்கிறதுனால அது ஒத்து இருந்திருக்குது. இது வேற எந்த நிலைமையில வந்தாலும் இது ஹரக்கத்து மாறாது, இந்த ஹாவுலாயினுடைய கடைசி மாறாது. அப்போ எந்த எந்த வார்த்தைகள் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆமில்கள் மாறுவதை கொண்டு அந்த வார்த்தைகளுடைய கடைசி மாறாதோ அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு மப்னி என்று சொல்லுவோம். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஹாவுலாயிங்கிறது மப்னியான வார்த்தை. இதே போலதான் அல்லதி, ஹைசு, ஹர்ஃபுகள் எல்லாமே மப்னி தான். அம்ரு ஃபேலு, மாதியான ஃபேலு இவை அனைத்துமே அந்த ஆமில்கள் மாறுவதை கொண்டு அதனுடைய ஹரக்கத்துகளை மாற்றிக்கொள்ளாது. சரி, இப்போ மேல வாங்க. இப்போ முஅரபு மப்னி இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஜெய்துன், இது வந்து என்ன நிலைமையில இருக்குன்னா பம்மாவுடைய நிலைமையில இருக்குன்னு சொல்ல மாட்டோம், ரஃபாவுடைய நிலைமையில இருக்குன்னு சொல்லுவோம். ஜெய்துன் என்பது நசபுடைய நிலைமையில இருக்குதுன்னு சொல்லுவோம். ஃபதஹாவின் இது இந்த ஹரக்கத்துக்கு பேரு ஃபதஹா. என்ன நிலைமையில இருக்குன்னு சொன்னா நசபுடைய நிலைமை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? புழக்கத்துல அததான் மேல சொல்லி கொடுக்குறாங்க. அந்த முஅரபுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் யாராப் என்ற அந்த யாராப் முஅரபுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த யாராபுகள் என்ன அப்படின்னா அல்ல அர்பாத்து அன்வாஇன். முஅரபுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நிலைகள் வந்து மொத்தம் 4. ரஃபா, நசபு, ஜர்ரு, ஜஸ்ம். ஒண்ணு இல்ல, ரஃபானா தம்மு பெற்று வரக்கூடிய ஒரு நிலை, நசபுனா ஃபதஹாவை பெற்று வரக்கூடிய நிலை, ஜர்ருனா கசராவை பெற்று வரக்கூடிய ஒரு நிலை, ஜஸ்முனா சுக்குனை பெற்று வரக்கூடிய ஒரு நிலை. அப்போ முஅரபான இடத்துல நம்ம வந்து இது வந்து தம்மாவினுடைய நிலையில இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ரஃபுடைய நிலையில இருக்குது, நசபுடைய நிலைமையில இருக்குது, ஜர்ருடைய நிலைமையில இருக்குது அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை தான் நாம புழங்கணும். அதை தான் இங்க சொல்லி கொடுக்குறாங்க. அல் ஜர்ரு ஜர்ராகிறது, அதாவது கஸ்ராவுடைய நிலையாகிறது. லா யஜீஉ அது வராது. ஃபில் அஃபாலி ஃபஅல்களிலே அது வராது. வல் ஜஸ்மு ஜஸ்ம் அப்படின்னா சுக்குனுடைய நிலை, சுக்குனுடைய நிலையாகிறது. லா யஜீஉ ஃபில் அஸ்மாஇ இஸ்மினுடைய பன்மை தான் அஸ்மா. பெயர் சொற்களிலே நவுன்களிலே அந்த ஜஸ்ம் சுக்குனுடைய நிலை என்பது வராது. சரி, இப்போ முஅரபுக்கு வந்து நம்ம வந்து அதுல வரக்கூடிய அடையாளங்களை ரஃபா, நசபு, ஜர்ரு, ஜஸ்முன்னு பயன்படுத்துறோம். பினாவினுடைய மப்னியினுடைய அடையாளங்களை நாம எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா அல் பினா உ மப்னிக்கு வரக்கூடிய அந்த அடையாளங்கள் ஆகிறது அர்பாத்து அன்வாயின், அதுவும் 4 வகைதான். ஆனா அதற்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா தம்மு,
ஃபதஹ், கசரு, சுக்குன். இப்போ உதாரணமாக ஹாவுலாயி இன்னும் கசர் பெற்று வந்திருக்கு பாத்தீங்களா? இப்போ கசரா பெற்று வரக்கூடிய நிலையை வந்து முஆரப்ல வந்து ஜர்ருடைய நிலைமைன்னு சொல்லுவோம். ஆனா ஹாவுலாயி வந்து ஜர்ரின் மீது மப்னின்னு புழங்கக்கூடாது, கஸ்ராவின் மீது மப்னி அப்படின்னு சொல்லுவோம். ஹைசு அப்படின்னு பார்த்த ஒரு வார்த்தை, ஹைசு என்பது ரஃபைன் மீது மப்னின்னு சொல்லக்கூடாது. அங்க எந்த வார்த்தை மப்னில எந்த வார்த்தை புழங்கணும் அப்படின்னா தம்மின் மீது மப்னி அப்படின்னு சொல்லணும். ஆக பொதுவாக முஅரபான இடங்கள்ல நீங்க இந்த வார்த்தைகளை புழங்க வேண்டும். ரஃபா, நஸபு, ஜர்ரு, ஜஸ்மு என்ற வார்த்தைகளை புழங்க வேண்டும். மப்னியான வார்த்தைகள்ல நீங்க தம்மு, ஃபதஹ், கஸ்ரு, சுக்குன் என்ற வார்த்தையை புழங்க வேண்டும். தம்மின் மீது மப்னி, ஃபதஹின் மீது மப்னி, கஸ்ரின் மீது மப்னி, சுக்குனின் மீது மப்னி என்ற வார்த்தைகளை புழங்க வேண்டும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த முஅரபம் அப்படின்னா எதை கவனித்துன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கடைசி அந்த வார்த்தையினுடைய கடைசி எழுத்தை கவனித்து அப்படின்ட்டு. அதை தான் இங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. வ மஹல்லுல் இஅராபி வல் பினாஇ. முஅரப் மப்னியினுடைய இடமாகிறது. எதை கவனிச்சு இது முஅரபு மப்னின்னு சொல்லணும் அப்படின்னா, ஆகிருல் கலிமத்தி. அந்த கலிமாவினுடைய அந்த வார்த்தையினுடைய கடைசி ஆகும். இப்போ ஜெய்துன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜெய்துன்ல வந்து இந்த யாவுக்கு வந்து எப்போதுமே சுக்குன் தான் கொடுப்போம். அப்போ இது யாவுக்கு சுக்குன் இது மப்னின்னு சொல்ல முடியுமா? இல்ல. கடைசி எழுத்தை தான் கவனிக்கணும். முஅரபா, மப்னியா அப்படிங்கிறத எதை வச்சு கவனிக்கணும்னா அதனுடைய கடைசி எழுத்தை கவனித்தது. அதுதான் இங்க சொல்றாங்க. வ மஹல்லுல், மஹல்னா நிலையாகிறது, இடமாகிறது. இஅராபி வல் பினாய், முஅரப் மப்னியினுடைய இடமாகிறது. ஆகிருல் கலிமத்தி, அந்த கலிமாவினுடைய கடைசி எழுத்தாகும். அல் இஅராபு யதகய்யரு, முஅரப் என்பது மாறும். அல் பினாவு லா யதகய்யரு, இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மப்னி என்பதாகிறது மாறாது அப்படின்ட்டு என்ன செய்றாங்க, இந்த முஅரப் மப்னியினுடைய விளக்கத்தை சொல்லி கொடுக்கறாங்க ஆரம்பத்துல. இப்போ அல் அவாமிலு என்ன? இப்போ பொதுவா சொல்லிட்டு இப்பதான் டாபிக்குள்ளேயே வராங்க. ஆரம்பத்துல நம்ம எல்லாம் புதிய மாணவர்களாக இருப்பதனால நஹ்வுனா என்ன, நஹ்வுல நீங்க என்ன படிப்பீங்க, அதுக்கப்புறம் வார்த்தைகள் எப்படி பிரிக்கப்படுது, அதுல அந்த வார்த்தைகள்ல வந்து முஅரப்னா என்ன, மப்னினா என்ன அப்படிங்கிற பொதுவான ஒரு முன்னோட்டமான ஒரு கல்வியை கொடுத்துட்டு இப்பதான் பாடத்துக்குள்ள வராங்க. அல் அவாமிலு, அல் ஆமிலு, ஆமில் என்பதாகிறது ஒன்றாக இருக்கும். எப்படிப்பட்ட ஒன்று? அவுஜப கௌனு ஆகிரில் கலிமத்தி, ஒரு வார்த்தையினுடைய கடைசி ஆகுவதை அவசியப்படுத்துமே, அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும். அந்த வார்த்தையினுடைய கடைசி எப்படி ஆகணும்னு அவசியப்படுத்தும்? அலா வஜ்ஹின் மஹ்சூஸின் மினல் இஅராபி, இஅராபுகளிலிருந்து, அதாவது 4 வகையான இஅராபுகள் பார்த்தோம் இல்லையா? அந்த இஅராபுகளிலிருந்து குறிப்பிட்ட ஒன்றின் மீது, குறிப்பிட்ட ஒரு இஅராபின் மீது அந்த கலிமாவினுடைய கடைசி ஆகுவதை அவசியப்படுத்துமே, அப்படிப்பட்ட ஒன்றுதான் அல் ஆமிலு என்பதாகும். அதாவது என்னன்னா, இப்ப அலான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அலாவுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த இஸ்முக்கு ஜர்ரு தான் வரணும். ஜர்ருனா என்ன? கஸ்ரா வரக்கூடிய நிலை. ஜர்ரு தான் வரணும்னு அவசியமாக்குது இல்லையா? இதுதான் ஆமிலுங்க. இதுதான் கொஞ்சம் விளக்கமா எழுதி தியரியா போடுறாங்க. அப்போ இந்த ஒரு இஸ்மு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இஸ்மின் மீது, இந்த இஸ்மினுடைய கடைசி எழுத்து இப்படிதான் ஆகணும், ஜர்ரு பெற்றதாகத்தான் வர வேண்டும் என்று அவசியமாக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த ஆமில் என்பதாகிறது. இப்ப இந்த உதாரணத்தோட வச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். அல் ஆமிலு, இப்ப உதாரணமாக அலாவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு வார்த்தைக்கு கடைசியில என்ன செய்வோம்? ஜர்ரு கொடுப்போம். அல் ஆமிலு, ஆமில் என்பதாகிறது ஒன்றாக இருக்கும். அவுஜப கௌனு ஆகிருல் கலிமத்தி அலா வஜ்ஹின் மஹ்சூஸின், குறிப்பிட்ட ஒரு முறையின், ஒரு ஹரக்கத்தின் மீது, ஒரு நிலையின் மீது, வஜ்ஹுனா முறை, இந்த இடத்துல நிலையின் மீது, இந்த கலிமாவினுடைய கடைசி, இந்த கலிமாவினுடைய கடைசிக்கு ஜர்ரு தான் வரணும், இந்த கலிமாவினுடைய கடைசி ஆகுவதை வாஜிபாக்குமே, வாஜிபாக்கும்னா அவசியமாக்குமே, அப்படிப்பட்ட ஒன்றுதான் ஆமில். இப்போ இந்த கலிமாவினுடைய கடைசி ஜர்ரு பெற்றதாகத்தான் வர வேண்டும் என்று அவசியமாக்கக்கூடிய இந்த இந்த இதுதான் ஆமில் என்பதாகும் என்பதை சொல்றாங்க. சரியா? இந்த 100 ஆமில்களையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு கிதாபை வந்து நீங்க என்ன செய்யலாம்? ஹரக்கத் இல்லாம படிக்கக்கூடிய ஒரு
ஒரு டேலண்ட்டை வந்து நீங்க வளர்த்துக்கொள்ளலாம். அதனால இந்த கிதாப வந்து இதோட முன்னுரை முடிஞ்சிருது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நாம என்ன செய்யலாம்? இந்த 100 ஆமில்களை பற்றி நாம் படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனா இந்த கிதாப கொஞ்சம் கவனமா படிங்க. ஏன்னா இந்த 100 ஆமில்கள ஒழுங்கா படிச்சுட்டீங்க அப்படின்னா, ஹரக்கத் இல்லாம ஒரு கிதாப எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க குர்ஆன் படிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏன் ரஃபா வந்திருக்குது? ஏன் ஜர்ரு வந்திருக்குது? ஏன் நஸ்பு வந்திருக்குது? ஏன் ஜஸ்ம் வந்திருக்குது? அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? அதனால நெறைய பேர் என்ன செஞ்சுருவாங்கன்னா, இது ஆரம்ப இது தானே, சும்மா ஏதோ படிச்சு முடிப்போம் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, உஸ்தாத் நடத்துறாரு, நாமளும் என்ன செய்வோம், அவரு சொன்ன மாதிரியே கேட்டுக்கிட்டு நம்ம போய்க்கிட்டே இருப்போம் அப்படின்னு நெனைப்பாங்க. இல்ல, இந்த கிதாப தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க. புரியலையா 1க்கு 2 தடவ என்ன செய்து கொள்ளுங்கள், இந்த கிதாபை மீட்டிக் கொள்ளுங்க. தப்பே கிடையாது. ஏன்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகளை அல்லாஹ் தஆலா குடுத்திருக்கிறான். ஒரு சில மாணவர்கள் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, ஒரு தடவ படிக்கும் பொழுதே அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஒரு சில மாணவர்களுக்கு 2 தடவ படிக்கணும், 3 தடவ படிக்கணும். ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, 10 தடவ படிச்சா தான் அவங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறத விளங்குவாங்க. அப்போ உங்களுடைய அந்த தகுதிக்கு ஏற்றவாறு இத நீங்க வந்து எத்தனை தடவை மீட்ட வேண்டும்ங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும். சரியா? இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்புல வந்து இந்த 100 ஆமில்களை பற்றி நாம் பார்க்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.